ஆடி ஸ்பெஷல் தேங்காய் சுடலாம் வாங்க. அதுக்கு லேசான அவல் 1 ஸ்பூன், பச்சை பயிறு இதை 1½ ஸ்பூன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நடக்கடலை இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு மணமும் சுவையும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசியை வறுக்காமலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். பாதாம் 6லேருந்து 7 பாதாம். பாதாம் சேர்க்கணும் அவசியம் கிடையாது, கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பாதாம் சேர்த்துனா பிடிக்கும்ன்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். கூடவே 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு சிலர் போடுவாங்க. நான் வந்து லேசாக கோஸ் பவுட்ரு பண்ணி போட்டுக்கிறேன். பவுடரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு. இதில் நம்ம 1/2 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் வெல்லமும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஈக்குவல் குவான்டிட்டி 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கோட ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா அதிகமாக இனிப்பு கம்மி வேணும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். பூரணம் தயாராகிடுச்சு. இதை தேங்காய் தண்ணியோடு சேர்த்து தேங்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி விடலாம். ஸ்டஃப் பண்ணுறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதில் ஸ்டஃப் பண்ண தேங்காவை எங்கள் குட்டீஸோடு சேர்ந்து நான் நல்லா சுட்டு கோயிலில் போய் சாமிக்கு படைச்சி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். தேங்க்யூ.